எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை பல்லடம். மகாலய அமாவாசையை தொடர்ந்து ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க ஏராளமான பொதுமக்கள் குவிந்தனர். ஆடி அமாவாசை, புரட்டாசி மாதத்தில் வரும் மகாலய அமாவாசை, தை அமாவாசை ஆகிய நாட்களில் தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலுக்கு வந்து காவிரி ஆற்றில் முன்னோர்களை நினைத்து திதி மற்றும் தர்ப்பணம் செய்தால் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்பது ஐதீகம். அதனைத் தொடர்ந்து ஏராளமானோர் குவிந்தனர். மகாலய அமாவாசையை முன்னிட்டு தஞ்சை மாவட்டம் திருவையாறு காவிரி கரையில் ஏராளமானோர் புனித நீராடி அரிசி, காய்கறிகள், கீரை உள்ளிட்ட பொருட்களை தானமாக வழங்கி மறைந்த அவர்களது முன்னோர்களுக்கு திதி கொடுத்து வழிபட்டனர். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் ஆனந்த சரஸ் குளத்தில் மகாலய அமாவாசையை தொடர்ந்து அதிகாலையிலேயே பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து புனித நீராடி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திடீரென ஆய்வுகள் மேற்கொண்டார். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள வாலாஜாபாத், உத்தரமேரூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் செயல்பட்டு வரும் அரசு பள்ளிகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். என்று சொல்லியிருக்கார்கள். சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி மூலமாக 2022 நவம்பர் மாதம் நம்ம அன்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவருடைய சொந்த நிதியிலேருந்து ஒரு 5 லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த சிஎஸ்ஆர் என்கின்ற அந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார். இதுவரைக்கும் ஏறத்தாழ 400 கோடியை அது தாண்டி இருக்கின்றது. அந்த 400 கோடியில் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் 1962 வகுப்பறைகள் கட்டுகின்ற அந்த பணி, கழிவறைகள் கட்டுகின்ற பணி, சுற்றுச்சூழல் கட்டுகின்ற பணி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இங்கே கூட சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி மூலமாக ஒரு தனியார் சார்ந்திருக்கின்ற அவங்களுடைய பங்கீடாக ஒரு 4 கிளாஸ் ரூம், அது இல்லாமல் பெஞ்செல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். இது இல்லாமல் கூடுதலாக கட்டிடம் கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. கண்டிப்பாக நம்முடைய ஆசிரியர்கள், நம்முடைய HMs அவங்களுக்கு என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்களுக்கு தேவைப்படுகின்றதோ அதை செய்து தருவதை எங்களுடைய கடமையாக நாங்கள் பார்க்கின்றோம். தனியார் பள்ளிகள் அரசு உத்தரவு மீறி தொடர்ச்சியாக விடுமுறை நாட்கள்ல செயல்படுது. எத்தனை பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கோம்? நேற்று நான் திருவள்ளூர் மாவட்டத்தில் போகும்போது அதே கேள்விதான் கேட்டார்கள். ஏற்கனவே நம்ம நம்முடைய அந்த கேள்வி முடிஞ்ச பிறகு நான் காரில் ஏறணுன்னா எங்களுடைய ப்ரைவேட் ஸ்கூல் டைரக்டர் நாங்கள் இதுக்கான ஒரு கணக்கீடு எடுக்க சொல்லியிருக்கிறோம். யார் யாரெல்லாம் இந்த மாதிரி மீறுகளோ அவங்க உடனடியாக அவங்க நோட்டீஸ் அமைச்சிருக்கோம்னு சொல்லியிருக்கோம். நீங்கள் சொன்ன மாதிரி எத்தனை நம்பர்ஸ் என்று சொல்வதை காட்டிலும் யார் யாரெல்லாம் இந்த மாதிரி எங்களுக்கு தகவல் வருகின்றதோ, வாட்ஸ்அப் மூலமாக வந்தாலும் சரி, லெட்டர் மூலமாக வந்தாலும் சரி, உங்களுக்கு போட்ட பத்திரிகை துறை, ஊடகத்துறை நண்பர்கள் மூலமாக வந்தாலும் சரி, அதையெல்லாம் உடனடியாக இப்போ நீங்கள் செங்கல்பட்டு நீங்கள் சொல்லியிருக்கீங்க, இங்கே எதோ நம்முடைய பிரைவேட் டிஓஸ் மூலமாக கணக்கீடு செய்யப்பட்டு உடனடியாக அவருக்கான அந்த நோட்டீஸ் அனுப்பப்படும். பள்ளி மாணவர்கள் ஒழுங்கமாக நடக்கிறதுக்கு நம்ம நலன்மை குழு வைத்த அப்புறமும் இது போன்ற செயல்கள்லாம் தொடர்ந்து பல இடத்துல நடக்குது. பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நாங்கள் பிள்ளைகளை நம்ம குற்றம் சொல்வதை காட்டிலும், அவர்கள் கண்டிக்கதை காட்டிலும் அவருக்கு உரிய அந்த அறிவுரைகள், அதுக்கான திட்டங்களை தீட்டுவதுதான் ஒரு அரசாங்கத்துடைய கடமையாக இருக்கும். ஏன்னா எல்லா பிள்ளைகளும் தெரிஞ்சு செய்கிற பிள்ளைகள் இருக்குது, தெரியாமல் செய்கின்ற பிள்ளைகள் இருக்குது. எல்லாருமே இதில் பாதிப்படைந்துடக்கூடாது என்பதற்காகத்தான் எமோஷனல் வெல்பீயிங்காக நாங்கள் தனியாக எங்கள் டீச்சர்ஸ் நாங்கள் ட்ரெயின் பண்ணியிருக்கிறோம். அந்த டீச்சர்ஸ் மூலமாக ஏறத்தாழ, ஏன்னா ஃபஸ்ட் நாங்கள் எடுத்தது கல்வியில் பின்தங்கிய மாவட்டம் ஒன்றியம் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 44 ஒன்றியங்களாக அது இருக்கின்றது. அந்த 44 ஒன்றியங்கள் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு தேவைப்படுகின்ற அந்த கைடே நாங்கள் கொடுத்து எங்கள் டீச்சர்ஸ் நாங்கள் ட்ரெயின் பண்ணி அதன் மூலமாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் மாணவர்கள் பயன்பெற்றிருக்கின்றார்கள். இது வெறுமனே இப்போ கல்வியில் பின்தங்கிய மாவட்டம் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் இதை கொண்டு செல்கின்ற அடுத்த கட்ட பணியை நாங்கள் செய்து கொள்கிறோம். வடகிழக்கு பருவமழை தொடர்ந்துருக்கு. அந்த தாழ்வான இடங்கள் இந்த மழை டைமில் கூட இந்த பள்ளிலாம் கொஞ்சம் தண்ணி தேங்கும். எப்பவுமே பொதுவாக மண்ணு கொட்டி வச்சிருக்காங்க. தமிழகத்தில் எந்தெந்த பள்ளி தேர்வு பண்ணிருக்கீங்க? இப்போ பூந்தமல்லிலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மழை பெஞ்சாலே தண்ணி வந்துடும் அந்த பகுதிக்கு. குறிப்பிட்ட பூந்தமல்லி பொறுத்த வரைக்கும் நாங்களே கடந்த ஆண்டே பார்த்துருப்பீங்க. இது வருஷம் இது நடக்கிற ப்ராசஸ் தான். இது புதிதாக திட்டம்லாம் இல்லை. ஒரு மழைக்காலம் என்று வரும்போது எப்படி நேற்று நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள், நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களாம் ரிவ்யூ மீட்டிங் நடத்துகிறாங்களோ பொதுவாக, அதே மாதிரி எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி மழை வருகின்ற காலத்தில் நாங்கள் அதுக்கான ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் நாங்கள் கொடுத்துருக்குறோம். குறிப்பாக ஒரு பள்ளிக்கூடத்தில் இருக்கின்ற வேண்டியது, குறிப்பாக ஏற்கனவே ஏதாச்சும் ஒரு கிணறுகள் இருந்துச்சுன்னா அதுக்கு ப்ராப்பராக அது மூடப்பட்டிருக்க வேண்டும். ஏதாச்சும் நம்ம போர்டு போட்டிருந்தாங்கன்னா அது மூடப்பட்டிருக்க வேண்டும்.
இங்கே இருக்கிற சுவிட்ச் போர்ட்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்க வேண்டும். தண்ணி எங்கேயாச்சும் ஒரு சிவரில் ஒழுகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை பயன்படுத்தக்கூடாது. நீங்கள் சொல்ல மாதிரி தண்ணி தேங்குற இடத்துலன்னு வரும் பொழுது அந்தந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற லோக்கல் பாடிஸ் நகராட்சி என்று சொன்னால் அவங்க அந்த தண்ணி எடுக்கக்கூடிய அந்த பம்பை அவங்க ரெடியாக வச்சுருக்காது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா எங்களுடைய பள்ளிக்கூடங்களுக்கு அது முக்கியத்துவம் தர வேண்டும் என்று இருக்க நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். டீச்சர்ஸ்க்கு ஹெச்எம்ஸ்க்கு நாங்கள் வைத்த கோரிக்கை வந்து கீழ்த்தளத்தில் உங்களோட ஹெச்எம்ஸ் ரூம்ஸ் இருந்துச்சுன்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த ஃபஸ்ட் ஃப்ளோரை மாற்றிக்கோங்க. ஏன்னா அந்த கீழ்த்தளத்தில் மழை பெஞ்சு வரும்போது தான் அங்கே இருக்கின்ற டாக்குமெண்ட்ஸ் நமக்கு வந்து ஏன்னா இப்போ திருநெல்வேலியில் பெய்த மழையெல்லாம் ஒரு ஸ்கூலுக்கு நேரப்போ தான் கீழே டாக்குமெண்ட்ஸே சுத்தமாக போயிடுச்சாங்க. ஸோ அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஏற்கனவே லாஸ்ட் இயர் எங்கெங்கெல்லாம் பாதிப்பு அந்த கிளாஸ் ரூம்ஸை நீங்கள் வந்து ஹெச்எம் ரூமாக ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு கொண்டு போங்க அப்படிங்கிற சொல்லிடுறோம். இப்படி எங்களுடைய ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் இப்போ நேற்றே நாங்கள் அதுக்கான ஒரு ரிவ்யூ மீட்டிங் நடந்து இப்போ அதுக்கான தகவலையும் நாங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். அது இது எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் தமிழ்நாடு முழுவதும் ஏற்கனவே ஒரு தயார் நிலையில் இருக்கிறார்கள். ஒவ்வொரு வருஷம் நடைபெறுகிறது என்று சொன்னாலும் இப்பொழுது உங்களுடைய கேள்வி மூலமாகவும் அவங்களை நான் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை நான் வைக்கின்றேன். தேங்க்யூ. தஞ்சாவூர் அன்னை சத்யா விளையாட்டு மைதானத்தில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான மண்டல அளவிலான விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருவையாறு பக்கத்தில் வடுகுடியில் வந்து வாழை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கேன் நான். இந்த வருடம் வந்து மண்டல அளவிலான விளையாட்டு போட்டி வந்து அன்னை சத்யா விளையாட்டு அரங்கத்தில் நடக்குதுன்னு தகவல் வந்துச்சு. அதனால் வந்து என்னுடைய வாழைத்தோட்டத்தில் விளைந்த அரசு உதவி பெறும் ஏழை மாணவர்கள் இருக்கிறதுனால வந்து அவங்களுடைய விளையாட்டு திறனை ஊக்குவிக்கிறதுக்கு என்னால் முடிந்த வாழைப்பழம் ஒரு 10,000 சுத்தமாக சுகாதாரப்படுத்தி என்னுடைய வாழைத்தோட்டத்தில் விளைந்த வாழைப்பழத்தை வந்து இந்த ஏழை மாணவர்களுக்காக மாவட்ட ஆட்சியர்கிட்ட நான் ஒப்படைச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சாங்க. இதே போல் வருடம் செய்யணுங்கிறது என்னுடைய இது இருக்குது. சென்ற வருடமும் அதே போல் செஞ்சேன். அதனால் மகிழ்ச்சியாக இருக்குது. அதனால் கொடுக்கும்போது நல்லா சுகாதாரம் ஏழை குழந்தைகள் சாப்பிட்றது, அதனால் வந்து சுகாதார முறையில் வந்து இயற்கை முறையில் வந்து பழுக்க வச்சு கொடுங்க, அதனால் அப்படி சொன்னாங்க. அதே போல் வந்து இயற்கை முறையில் வந்து கொலாப்பு போட்டு எந்த வித கெமிக்கல்லாம் அடிக்காமல் சுத்தமான பொருளாக கழுவி சுத்தமான பொருளாக வந்து நான் வந்து குழந்தைகளுக்கு கொடுத்துருக்குறேன். அதனால் இந்த குழந்தைகள் வந்து இந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டு நல்ல ஊக்கத்திறனுக்காகவும் இது வந்து அப்பப்போ கொடுக்கறதுனால வந்து நல்லா இதாக இருக்குதுங்க. என்ன பழம் சார்? இது பூவன் ரகம், பல வகையான பழமும் இருக்குதுங்க. வாழை இலை இருக்கா? தலைவாழை இலை வந்து 1500 தலைவாழை இலை, 10,000 வாழைப்பழம் வந்து கொடுத்துட்ருக்கேன். நல்ல பழுக்க வச்சு இயற்கை முறையில் வந்து இந்த வாழைப்பழம் கொடுத்துட்ருக்கேன். குழந்தைகள் உண்றதுக்காக வந்து நல்ல தரமான பொருளாக நான் சுத்தமாக கழுவி கொடுத்துருக்கேன். இதில் வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். தஞ்சையில் பயிர் காப்பீட்டு தொகை வழங்க வலியுறுத்தி விவசாயிகள் பேரணி மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து 3 ஆண்டுகளாக பயிர் காப்பீடு செய்த விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு நிறுவனம் உரிய இழப்பீட்டு தொகையினை வழங்காமல் ஏமாற்றி வருகிறது. இதை மத்திய அரசு கண்டும் காணாமல் செல்கிறது. இது உடனடியாக இந்த ஆண்டும் நடந்த பயிர் காப்பீட்டு நிறுவன இழப்பீட்டு தொகையில் நடந்த குளறுபடிகளை நீக்கி புதிய வகையில் ஆராய்ந்து அனைத்து விவசாயிகளுக்கும் இழப்பீட்டு தொகை வழங்க மத்திய அரசும் மாநில அரசும் உடனே நடவடிக்கை வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். ஸ்பீடா பேசுங்க. இருங்க முட்டுருங்க. நீங்க அவங்க பேசுங்க. 2023-24 ஆண்டு பயிர் காப்பீடு செய்த விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடு வழங்காமல் அக்டோபர் மாதமே மேட்டூர் மூடப்பட்டதால் பயிர் கருகி நாசமானது. அனைத்து விவசாயிகளும் பரிவாதற்குரியானார்கள். 1-2 தப்பி பிழைத்த நெற்களும் பருவம் தேடி பெய்த மழையால் பெரும் பாதிப்படைந்தது. இதனை கண்டும் காணாமலும் காப்பீடு செய்த விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்குவதில் மிக பெரும் முறைகேடு நடந்திருக்கிறது. காப்பீட்டு நிறுவனங்கள் தனக்கான ஒப்பந்த ஊழியர்களை வைத்துக்கொண்டு விவசாயிகளின் ஒப்புதல் இல்லாமல், விவசாயிகள் குழுக்கள் இல்லாமல், கிராம நிர்வாகி அதிகாரிகளுக்கே தெரியாமல் வேளாண்மை துறை, புள்ளியியல் துறை, பொதுப்பணி அதனுடைய பயிர் காப்பீடு நிறுவனங்கள் தனக்கு ஏற்றாற் போல
இந்த மோசடி வேலையில் இறங்கியிருக்கிறது. விவசாயிகள் மிக பெரும் அச்சுறுத்தலுக்கு ஆளாயிருக்கிறார்கள். அடுத்த கட்ட பயிர் செய்வதற்கு விவசாயிகள் அவலநிலையில் இருக்கிறார்கள். இதை உடனடியாக கலைந்து இதுக்கு நல்ல தீர்வு காணுவதற்காக வலியுறுத்தி இன்று தமிழ்நாடு காவிரி விவசாய சங்கத்தின் சார்பாக அடையாளப்பூர்வமாக மத்திய அரசும் மாநில அரசும் உடனடியாக இந்த திட்டத்தை பற்றி விரிவான அறிக்கை தயார் செய்து விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்குவதற்கு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஃபோர் ட்ராக் அருகில் உங்கள் இல்லம் அமைய வேண்டுமா? 6 மாதத்தில் இரட்டிப்பு மடங்கு உயரும் மதிப்பு. உங்கள் சௌகரியத்திற்கு வீடு கட்ட நாங்க இருக்கோம். தற்போது நடைமுறை விலையிலிருந்து பாதி விலையில் இடம் வாங்க உடனே வாங்க. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்திலிருந்து தாராபுரம் செல்லும் ஃபோர் ட்ராக் சாலையில் கள்ளிப்பாளையம் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளது அண்ணாமலையார் நகர். அரசு மேல்நிலைப்பள்ளி, வங்கி கிளைகள், தொழில் ஸ்தாபனங்கள், ஸ்பின்னிங் மில்கள், விவசாயம் சார்ந்த பகுதிகள், அரசு அலுவலகங்கள், ஏடிஎம்கள், நிமிடத்திற்கு நிமிடம் உள்ளூர் மற்றும் கோவை மதுரை எக்ஸ்பிரஸ் பேருந்துகள் மற்றும் வாராந்திர சந்தை என நிம்மதியாக அனைத்து வாழ்க்கைக்கு தேவையானவைகளையும் இப்பகுதியிலேயே நிறைவேற்றி வாழும் அளவில் வளர்ச்சி கண்ட இந்த கள்ளிப்பாளையம் பகுதியில் தற்போது பணம் இல்லை என்றாலும் சரி, மாதத்தவணை செலுத்தியும் ஆதரவற்றோருக்கு ஆறுதல், முதியோர்களின் முன்னேற்றம், ஆதரவற்றோர் இல்லாத சமுதாயமே நோக்கம். பல்வேறு சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆதரவற்றோருக்கு அன்னம் வழங்க வேண்டும் என்றால் கொஞ்சம் இங்கேயும் கருணை காட்டுங்கள். கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபஞ்ச அமைதி அறக்கட்டளை. தொடர்பு எண் 9087231110.